தஞ்சை பெரிய கோவிலை விட பழமையாக கலைநயமிக்க திருவழங்குழி கபர்தீஸ்வரர் கோவில் பற்றிய செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கும்பகோணம் தஞ்சை சாலையில் சுவாமி மலையிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருவலஞ்சுழி. இங்குள்ள கபர்தீஸ்வரர் கோவில் தஞ்சை பெரிய கோவில் கட்டப்படுவதற்கு முன்னர் சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது. திருவலஞ்சுழி கோயில் சோழர் காலத்தில் ராஜராஜனுடைய கொள்ளுத்தாத்தாவில் கட்டப்பட்ட கோயில். தஞ்சாவூர் பெரிய கோயிலை விட ஒரு 110 வருஷம் முந்தின கட்டின கோயில். அதுக்கப்புறமும் சோழ வம்சத்தை சேர்ந்த ராஜாக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோயிலில் நிறைய அடிஷன்ஸ் சேர்த்துருக்குறாங்க. அவங்க எல்லாருடைய கல்வெட்டுமே இந்த கோயிலில் இருக்குது. அந்த காலகட்டத்தில் இதுக்கு பேர் திருவலஞ்சுழி உடைய மகாதேவர் அப்படின்னு தான் பேர். இது தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். வெள்ளை விநாயகர் கோவில் என்றும் அழைக்கப்படும் இந்த கோவில் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவிலின் இணைக்கோவிலாக விளங்குகிறது. காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள பாடல் பெற்ற தலமான கபர்தீஸ்வரர் கோவிலின் முன் மண்டபம் அழகான மிக நுணுக்கமான வேலைப்பாடுகளை கொண்ட தூண்களோடு அமைந்துள்ளது. ஏராளமான அரிய சோழர்கால கல்வெட்டுகளும் ஓவியங்களையும் தாங்கி நிற்கிறது இந்த தொன்மையான கோவில். கோவிலின் கருவறையில் லிங்க திருமேனியாக கபர்தீஸ்வரர் அருள்பாலிக்கிறார். இங்குள்ள அரிய வெள்ளை விநாயகர் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த கோவிலில் அம்மன் சன்னதிக்கு முன் மண்டபத்தில் வலதுபுறம் அஷ்டபுஜ மாகாளி சன்னதி உள்ளது. இந்த மாகாளியம்மனை வணங்கித்தான் சோழ மன்னர்கள் போருக்கு சென்று வென்றதாக கூறப்படுகிறது. கபர்தீஸ்வரர் கோவிலின் மற்றொரு சிறப்பு யாரும் பெரிதும் அறிந்திராத மகன் ராஜேந்திர சோழனால் எழுதப்பட்ட அவரது தந்தை மாமன்னன் ராஜராஜனின் சிலை. மூலவரை வணங்கி வடதிசையில் வெளியே வரும் வழியில் வலதுபுறத்தில் இருள் சூழ்ந்த பகுதியில் அமைந்துள்ளது ராஜராஜ சோழனின் சிலை. மாமன்னன் ராஜராஜ சோழன் இறந்த பிறகு அவனுடைய மகன் ராஜேந்திர சோழன் தன்னுடைய தகப்பனாருக்கு திருவலஞ்சுழியில் உள்ள இந்த கோயிலில் தான் இறுதிச் சடங்குகளை, அதாவது 10ஆம் நாள் சடங்கு, அது 16ஆ 21ஆம் நாள் சடங்கு தெரியல, இதை இங்கே தான் பண்ணியிருக்கார். அப்படி பண்ணும் பொழுது தன்னுடைய தந்தையாரனுடைய முழு உருவ சிலையை கல்லில் செஞ்சு எடுத்து அதுக்கு தான் எல்லா மரியாதையும் செஞ்சுருக்கிறாங்க. சடங்குகள்லாம் முடிஞ்சிட்டு போகும்போது அந்த சிலையை எல்லாத்துக்கும் உழையப்பட்டவரான சண்டிகேஸ்வரர் சந்நிதியில் கொண்டாந்து ஹேண்ட்ஓவர் பண்ணி இவருடைய பொறுப்பில் அந்த சிலையை வச்சுட்டு நித்திய பூஜை செய்யறதுக்கான ஏற்பாடுகளெல்லாம் பண்ணிட்டு போனது மட்டும் இல்லாமல் தானே அதுக்கு முன்னாடி நின்று வழங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிற்பமும் அங்கே செஞ்சு வச்சிருக்கிறாங்க. கோயிலில் சண்டிகேஸ்வரர் பக்கத்தில் ஹேரண்ட மகரிஷின்னு சொல்லி ஒருவருடைய சிலை ஒன்று வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க. அது அந்த சிலைகள் கிடையாது. அது என்னன்னா ஒரு ராஜராஜனுடைய சிலை தாங்கிறது எனக்கு நல்ல உறுதியாக எல்லாருக்கும் தெரியும். அதனுடைய ஆடை ஆர்னமெண்டில் பார்க்கும்போது அந்த சிலை முழு ஆடையும் மடியில் துண்டு கட்டின மாதிரி இருக்குது. தன்னுடைய பூஜை பண்ணுற ஒரு கூடையும் இருக்குது. அது கல்லில் வடிச்சிருக்காங்க. அதனுடைய அமைப்பு ஒரு படை தளபதியோ இதுக இருக்கலாம். ஆனால் இது உண்மையான ஒரு சிலை, ராஜராஜனுடைய சிலை தாங்கிறது உறுதியாக நம்ம சொல்லலாம். சோழ மன்னர்களின் வரலாறு, புகழ் மற்றும் கட்டடக்கலையை வருங்கால சந்ததியினர் அறிந்து கொள்ள சிறப்பு வாய்ந்த கபர்தீஸ்வரர் கோவில் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. தந்தி செய்திகளுக்காக கும்பகோணத்திலிருந்து சிவசுப்பிரமணியன்.